ஜனநாயகன் பட சென்சார் வழக்கில் தீர்ப்பை ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன். வணக்கம், விவரங்கள். தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இன்று காலையிலிருந்து இருதரப்பு வாதங்களும் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. தணிக்கை வாரியத்தின் தரப்பில் வழக்கறிஞர்களும் இதே போல கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் சார்பாகவும் இருதரப்பு வாதங்களும் எடுத்து வைக்கப்பட்டன. அந்த வாதத்தின் போது யார் அந்த திரைப்படத்தின் தொடர்பாக புகார் அளித்தது நபர் யார் என்று கேள்வி கேட்டதற்கு அந்த நபரை இப்போது தெரிவிக்க முடியாது என்று தணிக்கை வாரியத்தின் தரப்பில் அதற்கு பதிலளிக்கப்பட்டது. மேலும் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு 20 நாட்கள் கால அவகாசம் வேண்டும் என்றும் கோரப்பட்டது. இந்த 20 நாட்கள் கால அவகாசம் அளிக்கப்படுவதற்கு முன்னதாகவே வழக்கு தொடரப்பட்டது என்பதால் இந்த மறு ஆய்வு குழு அமைக்கப்படவில்லை என்றும் அந்த ரெவியூ கமிட்டி திரைப்படத்தை பார்வையிடவில்லை என்றும் கூறப்பட்டது. இந்த நீதிபதிகளும் இந்த இருதரப்பிலும் சரமாரியாக பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்குவதில் அந்த வெளிப்படைத்தன்மை முழுமையாக கடைபிடிக்கப்பட்டதா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டது. எப்போது இந்த படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்குவதற்கு விண்ணப்பித்தார்கள், அப்போது அப்ஜெக்ஷன் தெரிவிக்கப்பட்டது எப்போது, அது தயாரிப்பு நிறுவனத்திற்கு எந்த முறையில் தெரிவிக்கப்பட்டது என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து நீதிபதிகளும் இருதரப்பு தணிக்கை வாரியத்திற்கும் எழுப்பினார்கள், கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனத்திற்கும் எழுப்பினார்கள். அப்போது அமேசான் தரப்பில் கூட எங்களுக்கு வார்னிங் கொடுத்து விட்டார்கள் என்றும் நாங்கள் அந்த திரைப்படத்தை டிசம்பர் 9ஆம் தேதி வெளியிடுவதாக அறிவித்துவிட்டு அதன் பின்னர் அதை அறிவிப்பதை அந்த பொங்கல் விடுமுறையை ஒட்டி அதை வெளியிட முடியாமல் வழக்கு மற்றும் தள்ளி வைப்பு என தொடர்ந்து போய்கொண்டே இருப்பதால் ஓடிடி தளத்தில் அதை விற்பனை செய்வதில் மற்றும் அந்த நிறுவனத்துடன் போட்ட ஒப்பந்தம் உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்கள் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதால் தான் நாங்கள் அவசர வழக்காக அதை 6ஆம் தேதி நீதிமன்றத்தில் வழக்காக பதிவு செய்தோம் என்றும் அந்த காரணங்களை ஏற்றுக்கொள்ள இயலுமா இயலாதா என்பது குறித்து தணிக்கை வாரியம் பதிலளிக்க நீதிபதி உத்தரவிட்ட போது 500 கோடி ரூபாய் முதலீட்டில் தயாரிக்கப்பட்டுள்ள படம் மற்றும் ஓடிடி உரிமைக்கு வழங்கிவிட்டோம் என்றெல்லாம் அதை காரணம் கூற முடியாது. மத்திய கிழக்கு நாடுகளில், வளைகுடா நாடுகளில், துபாய் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் இந்த படத்தை வெளியிடுவதற்கு அனுமதி கிடைத்துள்ள நிலையில் இந்தியாவில் மட்டும்தான் அதற்கு அனுமதி கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டு வருகிறது என்பதால் உடனடியாக அந்த திரைப்படம் வெளியிடுவதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என்று தயாரிப்பாளர் நிறுவனத்தின் சார்பில் கோரப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட தலைமை நீதிபதி எம் வஸ்தவா மற்றும் அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிடுவது தொடர்பான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவித்திருக்கிறார்கள். இதனால் எந்த நேரத்திலும் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்குவதற்கான அந்த குறிப்பிட்ட காலக்கெடுவை நிர்ணயித்து அந்த தீர்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பல நாட்கள் தாமதமாகியுள்ள சூழ்நிலையில் ஜனநாயகனுக்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்குமா கிடைக்காதா, எப்போது கிடைக்கும், நீதிமன்றம் தீர்ப்பு எப்போது அளிக்கும் என பலவிதமான சிக்கல் குளறுபடியில் மீண்டும் ஜனநாயகன் அந்த குழப்ப சூழலில் சிக்கி இருக்கிறது. இதனால் எப்போது ஜனநாயகன் வெளியாகும் என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பிறகுதான் முடிவு செய்யப்படும். அதுவரை அந்த தேதியை முடிவு செய்ய முடியாத சூழ்நிலைதான் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் ஜனநாயகன் திரைப்படம் ஒரு திரிசங்கு நிலையில் இப்போது சிக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் நீதிமன்ற தீர்ப்புக்காக காத்திருக்க வேண்டும், அதற்கு பின்னர் சென்சார் சான்றிதழ் கிடைக்கும் நாளை முடிவு செய்ய வேண்டும், அதன் பின்னர் ரிலீஸ் தேதியை முடிவு செய்ய வேண்டும். ஆகவே இந்த 3 நடைமுறைகளும் எப்போது நடைபெறும், உடனடியாக நாளையே தீர்ப்பு வழங்கினால் அடுத்த வாரமே நடைபெறுமா அல்லது மேலும் தள்ளி போகுமா என்பது உயர்நீதிமன்ற தீர்ப்பை பொறுத்துதான் முடிவு செய்ய இயலும். இதனால் ஜனநாயகனுக்கு சென்சார் சான்றிதழ் எப்போது கிடைக்கும், படம் எப்போது ரிலீஸ் ஆகும் என்ற கேள்விக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை. இன்று அந்த விடை கிடைத்துவிடும் என எதிர்பார்க்கப்பட்டது. அது குறித்து பல்வேறு கேள்விகளை அங்கு நீதிபதிகள் 2 தரப்பினரிடமும் கேட்டனர். வாத பிரதிவாதங்களில் இரு தரப்பினரும் அதற்கு பதிலும் அவர்களுடைய நடைமுறை சிக்கல்களையும் தெரிவித்தார்கள். ஆனால் 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளதாக அறிவித்திருக்கிறது. இதனால் தீர்ப்பு வந்த பிறகே ரிலீஸ் தேதி மற்றும் சென்சார் சான்றிதழ் வழங்கப்படும் நாள் உள்ளிட்டவை குறித்து முடிவு செய்யப்படும் என தெரிகிறது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.